கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 105 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமாக அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். போன எபிசோடில் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதை பற்றி பேசுகிறாரு. அதை பற்றி நாமளும் பேசணும். அதாவது ஆண்டவரோட அழைப்பு எது, சாத்தானோட அழைப்பு எது, நாம் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஏன்னா ஆண்டவரோட அழைப்பு எல்லாமே நல்லதுக்கு தான். எல்லாம் நம்ம நன்மைக்கு, நம்ம வாழ்க்கை வளமாகிறதுக்கு, பிரச்சனை தீர்றதுக்கு, நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழறதுக்கு, இப்படி எல்லாமே நன்மையால், அவர் நன்மையால் திருப்தியாக்குற தேவன். ஆனால் சாத்தான் பார்த்தீங்கன்னா, அதாவது கேட்டுக்கு போகிற வாசல் அகலமாக இருக்கும், எல்லாம் சந்தோஷம் எல்லாம் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு அழிவு, நரகத்தின் குழிக்கு போகிற மாதிரி அழிவுக்கு கொண்டு போயிடுவான் அவன். பரலோகராஜ்யத்துக்கு போகிறது இடுக்கமான வழியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டம் இன்றைக்கி எதையுமே பாருங்கள் செய்யும்போது ஒரு விதைச்சோம்னா அதுக்கு வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி உடனடியாக ஆண்டவர் ஒருத்தர் தான் அதிசயமாக சிலதெல்லாம் நடத்தினார். ஏன்னா அவர் வல்லமையுள்ள தேவன். குருடர் பார்வைய, செவிடர் கேட்க, இப்படியெல்லாம் நிறைய அதிசயங்கள்லாம் நடத்தியிருக்கார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. இப்படி தான் வரணும், குழந்தையா, அதாவது குடும்பம் வாழ்க்கை, அப்புறம் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை, பிள்ளை பிறக்கணும், பிள்ளை பிறந்து வளரணும், 1 வயசு 2 வயசு 3 வயசு, அப்புறம் படிப்பு, கல்லூரி, இப்படி வேலை, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு பாருங்கள். இப்படி தான் நம்ம வாழணும். நம்ம ஆண்டவரோட அழைப்பை தெரிஞ்சு இடுக்கமான வழியில் பாருங்கள். கசப்பாக இருக்க எல்லாம் நல்லதாக இருக்கும். பாவக்காய் கசப்பாக இருக்கும், உடலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாமே ஈவன் உடற்பயிற்சி கூட பார்த்தீங்கன்னா உடலை கொஞ்சம் வருத்தி தான் நீங்கள் பயிற்சி செய்யணும். ஆனால் அது உடலுக்கு நல்லது. ஆரோக்கியமாக இருக்க வாழறதுக்கு உடற்பயிற்சி செய்கிறோம். இப்படி ஒன்றொன்றுலேயும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆனால் அது நன்மைக்கு. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக பாருங்கள். இப்போ மது அருந்துறாங்க, அதில் போதை, அது சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. ஆனால் சந்தோஷம் கிடையாது, அது கேடு. அதே மாதிரி பலவிதமான போதை, பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள், இப்படியெல்லாம் போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நன்மைக்கு இல்லை, எல்லாமே அழிவுக்கு. அதே மாதிரி மனுஷங்க சில பேர் பார்த்தீங்கன்னா முழுமையாக கெட்ட குணங்களால் நிறைஞ்சிருக்காங்க. அவங்கள பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சாத்தானே அப்பாலே போன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி நாம் ஒதுங்கி போயிடணும். ஏன்னா தீயவைகளால் நிறைஞ்சிருக்கவங்களுக்கு மனசாட்சின்றது இருக்கார். நமக்கு மனசாட்சி, அதுதான் ஆண்டவர் இருதயத்தில் பேசுறதுன்னு சொல்கிறோம். நம்ம இதை தவறு செய்யும்போது செய்யலாமா வேணாமா, ஐயோ இது ஆண்டவர் நம்ம வேதத்தில் இப்படி இருக்க, நம்ம செய்யக்கூடாது இப்படின்ற அந்த ஒரு பயம், அந்த பயத்தோடு ஆண்டவருக்கு பயந்து வாழணும் பாருங்க. இதுதான் வாழ்க்கை. இப்போ பார்ப்போம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள். ஏன் இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க சொல்றேன்னா, பொதுவாகவே வாழ்க்கையில எல்லாமே பாருங்க, எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது பாருங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு குழந்தை பிறக்கணும்னா அவங்க வயிற்றுல சுமக்கணும், இத்தனை மாசம் அவங்க அதை பாதுகாத்து, அதுக்கப்புறம் அத்தனை மாசத்துக்கு அப்புறம் பிரசவம். ஏன்னா பிரசவ வேதனைன்றது அப்பயே வந்துருச்சு. ஆதாம் பாவம் செஞ்சப்பயே அந்த பிரசவ வேதனைன்றது வந்துருச்சு. அந்த பிரசவ வேதனையோட பிள்ளையை பெற்று எடுத்து, பிள்ளையை கண்ணுங்கருத்துமா வளர்த்து ஆளாக்கி, எவ்வளோ ஒரு ப்ராசஸ் பாருங்க. எதுவுமே ஒரு நாள்லயோ ஒரு மாசத்திலயோ இப்படி நடக்கிற வேலை இல்லை பாருங்க. நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கு. நம்ம வாழ்க்கையை அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா பிறந்த உடனே 1 வருஷத்துல ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா ஆயுள் பாருங்க எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா கூட, பிறந்த உடனே அவங்க 1 வருஷத்துக்கு 20 வயசு ஆளாகும், 2 வருஷத்துக்கு 40 வயசு ஆளாகும், 3 வருஷத்துக்கு 60 வயசு ஆளாகும். அப்படி ஆயிட்டு டிசைன் பண்ணி இருந்தாருன்னா வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் பாருங்க. எல்லாம் முறையா பண்ணியிருக்காரு பாருங்க. ஆண்டவர் அதை கரெக்டா ஒரு வயசு, இத்தனை வயசுக்கு அப்புறம் பிள்ளையா வாழ்க்கைய, அதாவது அனுபவிச்சு வாழணும். நம்ம வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும். வாழ்க்கையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கைய எல்லா ஏற்றம் தாழ்வு, கஷ்டம் நஷ்டம், பிரச்சனை, அதாவது ஆண்டவர் சார்ந்து வாழாம இருக்கும்போது இருக்க பிரச்சனை, ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நமக்கு கிடைக்கிற நன்மைகள், அவரை சார்ந்து வாழாதப்ப நமக்கு வர பிரச்சனைங்க. இப்படி வாழ்க்கையில எல்லாம் இருக்கு பாருங்க. வாழ்க்கைய ஒரு ஸ்டெப்பையும் அப்படிதான். அது ஏழைக்கும் அதே தான், பணக்காரங்களுக்கு அதே தான். அவங்க பணக்காரன், செல்வந்தர், ஒரு ராஜாவோ தேசத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராசஸ் வேற கிடையாது. எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். அவர் அப்படிதான் உருவாக்கி இருக்காரு. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசி. கேட்டுக்கு போகிற வாசல் பாருங்க, அழிவு உடனே. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிற அநேகர். ஏன்னா
கெட்டு போறதுக்கு பாருங்க. அதுவும் இப்ப உலகம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. வெளியே நீங்க போயிட்டு நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அத்தனை பிரச்சனையை நீங்க பார்க்க முடியும். எல்லாரும் பாத்தீங்கன்னா வாழ்க்கைய, இளைஞர்கள்லாம் இப்ப வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படி நினைக்கிறாங்க. தவறான பாதையில போறாங்க. வாழ்க்கையை சீரழிச்சிடுறாங்க. அவங்க வாழ்க்கைய மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தோட நிம்மதி, சமாதானம் எல்லாம் போயிடுது. வாலிப வயசுல பெண்கள், ஆண்கள் நிறைய. ஏன்னா பாருங்க, அவங்க யாருமே ஆண்டவர் சித்தப்படி நடக்கிறது இல்ல. பாருங்க, அவங்க இஷ்டமா அவங்களுக்கு எந்த செய்யணும்னு தோணுதோ அப்படி செய்யறாங்க. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு விசாலம் எல்லாம். அதாவது ஒருத்தர் கெட்டு போகணும்னா ரொம்ப ஈஸி. பாருங்க என்ன வாழ்க்கையில பாருங்க, திருடு, பொய் சாட்சி, மத்தவங்களை பத்தி பேச்சு, அதாவது கலகம், சமாதான சீர்குலைவு. அதாவது சில பேருக்கு இதே பேச்சு தான் பாருங்க. அதே மாதிரி சொல்றத கேட்கறதில்ல எதையும். அதாவது ஈஸியா ஆளாயிடணும். இப்ப பாருங்க, யாருமே ஈஸியா ஆளாகிறதுக்கு என்ன வழி? எதுவுமே ஒரு கஷ்டம். ஒரு விதை விதைக்கணும்னா கூட அதை விதை விதைச்சு அதை பராமரிச்சு அந்த விதை வளர்ந்து மரமா, ஏன் கதிரா, பயிரா, இப்படி காயா, கனியா, எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ப்ராசஸ் வழியா பண்ணும்போது தான் நம்ம அதனோட பலன் அடைய முடியும். அந்த பலன் அடைகிறதுக்கு நம்ம அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு, அதுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படிதான். ஒரு திருமணம் நடந்து அந்த திருமண பந்தத்துல அவங்க கணவன் மனைவியா இருந்து உறவுகளோட பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை வளர்ந்து அப்படி வம்சமா வளர்றாங்க பாருங்க. அதுல அது ஆண்டவரை சார்ந்து வாழும்போது பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். பிரச்சனைகள் ஜெயிக்க முடியும். எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். ஆனா நம்ம சாராம வாழும்போது தான் பிரச்சனைங்க நம்மளை நெருக்கும் பாருங்க. அதுதான், அதாவது கேட்டுக்கு போற வாசல் அழிந்து போகணும் பாருங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உயிரை மாச்சிடுறாங்க. ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுக்கிறாரு. அந்த ஜீவன் ஒரு 4 பேர் நம்மளால பலன் அடைகிற மாதிரி, ஒண்ணு அவங்களுக்கு சரீர பிரகாரமான உதவி, அல்லது ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானம் சொல்லி அவங்களுக்கு சமாதானம் பண்றவங்களா, சமாதானம் பண்ணி வைக்கிறவங்களா, அவங்க வாழ்க்கை பிரச்சனைக்கு ஆறுதல் சொல்றவங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யறவங்களா, இப்படி பிரச்சனையில கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு நாம நல்லது செய்யறவங்களா இருந்து அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுறவங்களா நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் நல்லா சமாதானமான வாழ்க்கையா மாறும் பாருங்க. ஏன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்றார். அதனால இது பாருங்க, கேட்டுக்கு போறது எவ்வளவு ஈஸின்றது. அடுத்து 14ஆம் வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நல்லது, ஆண்டவரை சார்ந்து வாழும்போது தான் இதெல்லாம் ஜீவனுக்கு போகிற வாசல். ஜீவன் என்ன? வெற்றியின் வாசல். நம்ம நித்திய ஜீவனை அடையணும். ஆண்டவரோட அன்பை, அவரோட கிருபைய, அவர் தர நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும்னா பாருங்க, ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமும் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். ஏன்னா பரலோகராஜ்யன்றது ஆண்டவர் சொல்லியிருக்கார். பரலோகராஜ்யன்றது எப்படி? அவரோட சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது, அவரு சார்ந்து வாழும்போது, அவர் சொன்னதை நம்ம கேட்கும் போது, அவர் சித்தத்தின்படி நடக்கும்போது, சும்மா வார்த்தையில பேசாம செயல நம்ம செய்யும் போது, அப்ப நம்ம வாழ்க்கை பூலோகத்துல மட்டும் இல்ல, பரலோகராஜ்யத்துல ஆண்டவர் உலாகிற இடத்துல நாமளும் இருக்கும்படி நமக்கு ஒரு கிருபை கிடைக்கும் பாருங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.